இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் மோடியின் திருச்சி வருகை மற்றும் மெகா திட்டங்கள். தமிழகத்தில் இன்று தேர்தல் திருவிழா களை கட்டியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று திருச்சிக்கு வருகை தருகிறார். சுமார் 5655 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரமாண்ட வளர்ச்சி திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. முக்கியமாக தமிழகத்தின் போக்குவரத்து துறையில் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் 5 புதிய ரயில் சேவைகளை பிரதமர் கொடியசைத்து திறந்து வைக்கிறார். முக்கியமாக தமிழகத்தின் போக்குவரத்து துறையில் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் 5 புதிய ரயில் சேவைகளை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருச்சியில் என்டிஏ கூட்டணியின் பிரமாண்ட பொதுக்கூட்டம் மற்றும் 10 கிலோமீட்டர் நீளமுள்ள ரோடு ஷோ நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. பிரதமரின் வருகையை முன்னிட்டு திருச்சியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முழு விவரங்களையும் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அரசு விழா. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பிரதமரின் தமிழக வருகை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கொச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் மாலை 5 மணி அளவில் பிரதமர் திருச்சி வந்தடைகிறார். இடமலைப்பட்டி புதூரில் நடைபெறும் அரசு விழாவில் பிரதமர் பங்கேற்கிறார். அங்கு எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு தொடர்பான முக்கிய திட்டங்கள் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். குறிப்பாக சென்னை மணலியில் அமைந்துள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் உயவு எண்ணெய் கலவை ஆலை மற்றும் நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் நகர் எரிவாயு திட்டங்கள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. சாலை வசதிகளை மேம்படுத்தும் விதமாக சுமார் 370 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராமப்புற சாலைகள் மற்றும் கங்கை கொண்ட சோழபுத்திரத்தில் புதிய புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இதன் மொத்த மதிப்பு 5655 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய ரயில் சேவைகள் ஒரு பார்வை. இன்றைய தினத்தின் மிக முக்கியமான நிகழ்வாக ரயில்வே துறையில் 5 புதிய சேவைகளை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இது தமிழகம் மற்றும் அண்டை மாநில மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அவை என்னென்ன என்பதை நாம் காணலாம். ராமேஸ்வரம் மங்களூரு விரைவு ரயில். ஆன்மீக தலமான ராமேஸ்வரத்தையும் கர்நாடகாவின் முக்கிய நகரமான மங்களூருவையும் இணைக்கும் வகையில் இந்த சேவை அமைகிறது. நெல்லை மங்களூரு விரைவு ரயில். தென் தமிழக மக்கள் மங்களூரு செல்வதற்கு இது மிகவும் வசதியாக இருக்கும். சார்லஸ் பள்ளி அம்ரித் பாரத் ரயில். நவீன வசதிகள் கொண்ட அம்ரித் பாரத் ரயில்கள் தமிழகத்துக்கு கிடைப்பது இதுவே முதல் முறை. பொத்தனூர் தன்பாத் அம்ரித் பாரத் ரயில் கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்கு ஒரு முக்கிய இணைப்பாக இது மாறும். மயிலாடுதுறை காரைக்குடி ரயில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் இந்த சேவை அமைகிறது. இந்த ரயில் சேவைகள் மூலம் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை பெரும் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டம் மற்றும் ரோடு ஷோ. அரசு விழாவை தொடர்ந்து அரசியல் களம் சூடுபிடிக்கப் போகிறது. திருச்சியில் நடைபெறும் என்டிஏ கூட்டணியின் பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். இந்த மேடையில் தமிழக அரசியலின் முக்கிய தலைவர்களான எடப்பாடி பழனிசாமி, டாக்டர் அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், பாரிவேந்தர் மற்றும் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். மிக முக்கியமாக பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு திருச்சியின் முக்கிய வீதிகள் வழியாக பிரதமர் மோடி ரோடு ஷோ நடத்த உள்ளார். பஞ்சப்பூர் முதல் விமான நிலையம் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் இந்த வாகன பேரணி நடைபெற உள்ளது. மன்னார்புரம், டிவிஎஸ் டோல்கேட் போன்ற பகுதிகளில் பிரதமரை காண லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு வருவதால் திருச்சி மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள். பிரதமரின் வருகையை முன்னிட்டு திருச்சியில் இதுவரை இல்லாத அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடிக்கு Z+ பிரிவு பாதுகாப்பு இருப்பதால் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் மாநகர காவல்துறை இணைந்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று திருச்சி முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரோடு ஷோ நடைபெறும் 10 கிலோமீட்டர் பாதையில் தீவிர சோதனை நடத்தப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருச்சி மாநகர போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் அதற்கேற்ப தங்கள் பயண திட்டங்களை அமைத்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய இரவு 8 மணி அளவில் திருச்சியில் இருந்து பிரதமர் டெல்லி புறப்படுகிறார். இந்த ஒரு நாள் வருகை தமிழக அரசியலில் மட்டுமின்றி தமிழகத்தின் வளர்ச்சி பாதையிலும் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இதுபோன்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள்.